தேநீர் வியாபாரியின் மகன். இந்தியாவின் ஒரு சிறிய நகரத்தில் ரவி என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு தேநீர் வியாபாரியின் மகன். ஒவ்வொரு காலைவும் பள்ளிக்கு செல்லும் முன் ரவி தனது தந்தையுடன் ரயில்வே நிலையத்தில் தேநீர் விற்பதற்கு உதவுவான். வீட்டில் மின் இணைப்பு இல்லாததால் அவர் இரவில் தெருவிளக்கின் கீழ் படிக்க வேண்டியிருந்தது. அவனது சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் ரவி ஒருபோதும் முறையிடவில்லை. கல்வியின் மூலம் தனது எதிர்காலத்தை மாற்ற வேண்டும் என்ற உறுதியுடன் இருந்தான். வகுப்பில் கவனமாகக் கேட்டு, சந்தேகங்கள் கேட்டு புரிந்து கொண்டு, நூலகத்திலிருந்து பழைய பாடப்புத்தகங்களை வாங்கிப் படித்தான். ஆண்டுகள் கழிந்தன. ரவி கடுமையாகப் படித்து, போட்டித் தேர்வில் தேர்ச்சி பெற்று, ஒரு முன்னணி பொறியியல் கல்லூரியில் இடம்பெற்றான். தொடர்ந்து உழைத்து, இறுதியில் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராக மாறினான். அவரது நிறுவனத்தில் பலர் வேலை செய்தார்கள். அவரை பழிவாங்கியவர்களும் அதில் சிலர். ஒருமுறை அவரிடம் உங்களை முன்னே செல்ல வைத்தது என்ன என்று கேட்கப்பட்டபோது அவர் கூறினார், என் அப்பா பெருமையுடன் தேநீர் விற்றார். நான் இலக்குடன் படித்தேன். நீங்கள் எங்கே தொடங்குகிறீர்கள் என்பதல்ல முக்கியம், எவ்வளவு கடினமாக உழைக்கிறீர்கள் என்பதே முக்கியம். பாடம்: உங்கள் பின்னணி உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்காது, உங்கள் மனப்பாங்கே அதை நிர்ணயிக்கிறது. நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.